குமரி மாவட்டத்தின் டாஸ்மாக் குடோன் ஆரல்வாய்மொழி அடுத்த செண்பகராமன்புதூர் பகுதியில் அமைந்துள்ளது. தினசரி இங்கிருந்து குமரி மாவட்டத்தின் கன்னியாகுமரி முதல் களியக்காவிளை வரை உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபான வகைகள் லாரிகளில் ஏற்றிக்கொண்டு செல்லப்படுகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் லாரிகளில் ஓட்டுநர் வீணர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் டாஸ்மாக் கடைகளில் கொண்டு மதுபானங்களை இறக்கி வருகின்றனர். ஆனால் கடந்த சில நாட்களாக மது வகைகளை லாரியில் ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய நேரமானது மாலை நேரத்தில் நடைபெறுவதால் தொலைதூரத்தில் உள்ள கடைகளுக்கு செல்கின்ற போது இரவு ஆகிவிடுகிறது. இதனால் அங்கு மது போதையில் இருக்கும் நபர்கள் தங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடுகிறது. மேலும் தங்கள் உயிருக்கு போதையில் இருக்கும் ஆசாமிகளால் ஆபத்து ஏற்படும் முன்பு சரியாக காலை 10:30 மணி அளவில் மதுபானங்களை ஏற்றி செல்ல பணி வழங்க வேண்டும். இல்லை என்றால் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கோரி இன்று திடீர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சு வார்த்தை உடன்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். நாங்க கன்னியாகுமரி மாவட்டம் செம்பராம்புதூர் டாஸ்மாக் குடோன்ல டிரைவர் கிளீனர்ஸ் எல்லாருமே நிக்கிறோம். எங்களுக்கு நேரமே பிக்சட் டைம் இருந்துச்சு. காலைல 8 மணிக்கு லோடு ஏற்றி கடைக்கு டெலிவரி கொண்டு போவோம். அப்போ கடையில நெரிசல் இருக்காது. அந்த டைம் நாங்க குயிக்கா இறக்கிட்டு லோட முடிச்சிருவோம். இப்போ என்னன்னா சில அன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு லோடு ஏத்துறாங்க, சில அன்னைக்கு மத்தியானம் ஏத்துறாங்க. நேரத்துக்கெல்லாம் லோடு 5:30 மணி ஆயிட்டு வெளியே வரும்போதே. அந்த நேரத்துக்கு வண்டி எதுவுமே கொண்டு போகல, எல்லாமே டிப்போயில தான் ஒதுக்கி விட்டு இருக்கிறோம். ஏன்னா கொண்டு போய் அந்த நெரிசல்ல போய் இறக்கவும் முடியாது. பல பிரச்சனைகள், குடிக்க வராங்க எல்லாம் நம்மள மோசமா பேசுறாங்க, பாட்டில் எடுத்து அடிக்க வராங்க, வண்டியில கல் எடுத்து வீச வராங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. எல்லாமே சகிச்சு எடுத்து நாங்க போகணும் இன்னைக்கு. அதனால எல்லாருமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு வண்டி எடுக்காம எல்லாருமே இது பண்ணணும். இன்னைக்கு அப்போ ஓனர் மூலமா பேசியிருந்தோம். எங்க கோரிக்கைகளை அவங்க ஏற்று நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவை நாங்க தேர்ந்தெடுத்து தர்றோம். ஆபீஸ்ல பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு முடிவுன்னா எங்களுக்கு ஒரு பிக்சட் டைம் எத்தனை மணி. இப்ப காலைல 3 வண்டி அவங்க லோடு இறக்குனாலுமே 10 மணிக்கு சாப்பிட போவாங்க. சாப்பிட போயிட்டு எங்களுக்கு ஒரு 10:30 ஏத்தினாலே ஓகே தான். 10:30 சாப்பிட்டு ஏத்தியாச்சுன்னா எங்களுக்கு அவ்வளவு வண்டி கரெக்டா ஏத்தி முடிச்சுட்டு அவங்க அடுத்த வேலைகளை பார்க்கலாம். அப்படின்னா எங்களுக்கு கரெக்டா இருக்கும். எங்களுக்கு லோடு ஏத்தி போறதுதான். லோடு ஏத்தி ஒவ்வொரு தூரத்தை பொறுத்து இருக்கு. இப்ப 10:30 மணிக்கு நாங்க வெளியே போனா கடைசி போற வண்டி கொல்லங்கோடு, அந்த லாங்ல எல்லாம் போற வண்டி எல்லாம் வேற